வணக்கம் and welcome to TiE Chennai's Breakthroughs and Blunders Tanglish podcast. யாருக்காக? நம்மை போன்ற ஆண்டர்பிரினர்ஸுக்கு. யார் சொல்றாங்க? TiE சென்னையோட சார்ட்டர் மெம்பர்ஸ். பழம் தின்னு கொட்டை போட்டவங்க நம்ம கிட்ட வந்து பழைய கதைகளை சொல்றாங்க. ஆனா எல்லாத்துலயும் புதுசா கத்துக்க வேண்டிய லெசன்ஸ் இருக்கு. Breakthroughs and Blunders. வாங்க பழகலாம். TiE Chennai's entrepreneurial podcast. How can it be done without Akhila? வணக்கம் அகிலா. வணக்கம் பிரவீன், glad to be here. அகிலா TiE சென்னையோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். அகிலா, எனக்கு நல்லா தெரியும் TiE சென்னையை பத்தி, பட் மக்களுக்கு எவ்ரிபடி நீட்ஸ் டு நோ TiE சென்னை என்றால் என்ன? சரி, TiE சென்னை அப்படின்னா என்னங்கிறது சொல்றதுக்கு முன்னால டைனா என்னன்னு அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அதுக்கப்புறமா TiE சென்னை பக்கம் வரேன். 1992 சிலிக்கன் வேலியில் ஒரு செட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் இந்தியாவிலேருந்து, அதாவது இந்த இண்டஸ் ரீஜன்லேருந்து போனவங்க, அங்கே போய் தொழில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினவங்க. பட் அங்கே இருக்கிற பிரச்சனைகளையும் சந்தித்தவங்க. எப்படி தொழில் பண்ணுறது, எப்படி மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சாங்க. தாங்கப்பட்ட கஷ்டத்தை மற்றவங்களும் படக்கூடாது, ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்களையும் முன்னேற்றத்துக்கான வழியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஒரு சின்னதாக தொடங்கின ஒரு ஃபோரம் தான் TiE அப்படிங்கிறது. பட் இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணினோம் அப்படின்னா இந்த 2024 இப்போ இந்த டிசம்பரில் இருக்கும். இப்போது 18 நாடுகளில் 66 சாப்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்தியாவில் ஒரு 26-27 சாப்டர்ஸ் இருக்குது. அண்ட் TiE சென்னைன்னு பார்த்தா நம்ம அந்த TiE குளோபல் ஈக்கோ சிஸ்டம்லேயே மிகப்பெரிய சாப்டர் TiE சென்னை சாப்டர் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் சாப்டர்ஸ். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பல இனிஷியேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய மெம்பர் என்கேஜ்மெண்ட், இதையெல்லாம் வச்சு TiE குளோபலால் பலமுறை பெஸ்ட் சாப்டர் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு சாப்டராக இன்னும் தொடர்ந்து TiE சென்னை இருந்துகிட்டே இருக்குது. சரி, TiE சென்னையில் என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, எல்லா ஆண்டர்பிரினர்ஸுக்கும் என்ன தேவையோ அது கிடைக்கிற ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப்பாக TiE சென்னை இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அகிலா, ஒரு ஆண்டர்பிரினருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஆண்டர்பிரினர்ஷிப் என்றாலே வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு ஆடம்பர வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆஹா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு இருக்கு. ஸோ TiE சென்னை மூலமாக எப்படி ஒரு தொழிலதிபர் அப்படின்னாலே ஏதோ பெருசாக இருக்குது. நம்ம ஆண்டர்பிரினர், ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர் எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க, அதை சொல்லுங்கள். ஓகே, இது என்னன்னா, TiE ஆரம்பித்த காலத்தில் 1992 அங்கே வந்து ஒரு 3 பில்லர்ஸோட அடிப்படையில் தான் தொடங்கினாங்க. மென் அப்படின்னு சொல்லுவாங்க, மென்டரிங், எஜுகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங். ஸோ ஒரு நெட்வொர்க்கிங் ஒவ்வொரு ஆண்டர்பிரினருக்கும் ரொம்ப முக்கியம். யார் யார் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாரோடையும் பழகினா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இவங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக தெரியணும். அதனால எஜுகேஷன், எந்த ஈவெண்ட் நாங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அது வந்து அந்த ஒரு படிப்பினையை, ஒரு பாடத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது மென்டரிங், ஒன் ஆஃப் த வெரி பவர்ஃபுல் பில்லர்ஸ் ஆஃப் TiE சென்னை. எங்களை சாப்டர்ஸில், TiEல எல்லா சாப்டர்ஸ்லேயுமே சார்ட்டர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. சார்ட்டர் மெம்பர்ஸ் ஆர் பீப்புள், வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ், சீரியல் ஆண்டர்பிரினர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இன்ட்ராப்ரினர்ஸ் who have been there, done that. நாம் இந்த மாதிரி வெற்றி அடைஞ்சோம், அந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தானே TiE. அதாவது நம்ம ஒரு மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கோம், மற்றவங்களெல்லாமும் வெற்றி அடைய வைக்கணும், அதனால நாம் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பலர் நம்ம TiEயோட சார்ட்டர் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த சார்ட்டர் மெம்பர்ஸ் கிட்ட TiEல வர மெம்பர்ஸுக்கு, TiEல வந்து இணையணும்னு நினைக்கிற ஆண்டர்பிரினர்ஸுக்கு மென்டரிங் சப்போர்ட் நிச்சயமாக கிடைக்கும். வெரி நைஸ் அகிலா. ஏன்னா TiE சென்னையில் எனக்கு நிறைய பலன்கள் இருந்திருக்கு. நான் ஒரு பழைய மெம்பர், ஆனால் ஏகப்பட்ட மென்டர்ஸ் இதில் வந்திருக்காங்க. அவங்க செஞ்ச தப்பெல்லாம் என்கிட்ட சொல்லி, இந்த தப்பை நீ செய்யாத, போய் புது தப்பை செஞ்சுட்டு வா அப்படின்னு. ஸோ அந்த மென்னுங்கிற கான்செப்ட் வெரி சிம்பிள். ஆனால் அந்த 3 பில்லரை குட்டி போட்டு இப்போ 5 பில்லர் இருக்கு இல்லையா, அந்த மீதி 2 பில்லர் என்னன்னு சொல்லுங்கள். 4வது பில்லர் என்னன்னா இன்குபேஷன். ஒருத்தர்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தயார் நிலைக்கு கொண்டு வர முடியுமான்னு ஒரு சந்தேகம் வரும். அப்போது அந்த ஐடியாவை ஏதாவது ஒரு இடத்துல இன்குபேட் பண்ணி அதை வேலிடேட் பண்ணி மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னால் செய்யக்கூடிய அந்த ஒரு இன்குபேஷன் ஹேஸ் ஆல்சோ பிகம் ஒன் ஆஃப் த 5 பில்லர்ஸ்.
அடுத்தது எல்லா ஆண்டர்பிரினருக்குமே என்ன நிச்சயமா வேணும்? ஃபண்டிங் வேணும். ஐடியா இருக்கு. பணம் 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 பணம். அது இல்லன்னா எப்படி ஸ்கேல் அப் பண்றதுங்கிற சந்தேகமெல்லாம் நெறைய பேருக்கு வரும். ஸோ, அந்த ஃபண்டிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த 5 பில்லர்ஸ். ஸோ, இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி 3 குட்டி போட்டு இப்ப 5 பில்லர்ஸ் ஆயிருக்கு. ஸோ, இன்குபேஷன் அண்ட் ஃபண்டிங்க சேர்த்து 5 பில்லர்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் வி ஸ்டாண்ட் ஃபார். வர ஆண்டர்பிரினர்ஸ் இது இந்த 5க்குள்ள எல்லாமே அடங்கிடும். நெட்வொர்க்கிங் இருக்கு, மென்டரிங் இருக்கு, ஃபண்டிங் இருக்கு, இன்குபேஷன் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு. ஸோ, எனி நீட் ஆண்டர்பிரினருக்கு இருந்தது அப்படின்னா இந்த 5க்குள்ள தானே இருக்க முடியும். ஸோ, அதனால எந்த ஈவெண்ட் நாங்க ஆர்கனைஸ் பண்றதா இருந்தாலும் இந்த 5க்குள்ள வருமாங்கிறத மட்டும் பார்த்துப்போம். அந்த லைட்டர் ஃப்ரெண்ட் தில் ராஜு சொல்கிற மாதிரி ஃபண்டிங் வேணுமா ஃபண்டிங் இருக்கு, மென்டரிங் வேணுமா மென்டரிங் இருக்கு. கரெக்ட். பியூட்டிஃபுல். 5 நான் டை சென்னையை பற்றி சொல்லிட்டீங்க. அகிலா யாரு? அதை பற்றி எங்களுக்கு தெரியணும். ஸோ ஹூ இஸ் அகிலா பிஃபோர் டை இடி, ஆஃப்டர் டை இடி? முதல்ல டை சேர்றதுக்கு முன்னாடி உங்கள் அனுபவங்கள் என்ன? ஓகே. டைக்கு சேர்றதுக்கு முன்னால ஐ வாஸ் அ ப்ராசஸ் கன்சல்டன்ட் இன் த ஹெல்த் கேர் செக்டர். எனக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஐ வாஸ் ஆல்வேஸ் வெரி கியூரியஸ் அபவுட் லேர்னிங் அண்ட் அதனால இந்த ஃபெசிலிட்டேஷன் அதில் எல்லாமும் ஒரு பர்சனலி ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய உண்டு. And 2013 varakyum I was only doing that. In fact, we came back from the US and I was a mom for both my children. Right. And post that I wanted to do something that gave me the flexibility. So I chose to be this process consultant in the healthcare sector. And then the children grew up and by that time I had this opportunity to be part of TiE. And in fact, our past president at that point, Lakshmi was the past president. And when I met him, I told him, எனக்கு entrepreneurship na என்னன்னே தெரியாது. How will I be the right person to be part of TiE அப்படின்னு கேட்க தான் கேட்டேன். And I'm thankful and grateful for the trust he and the governing council then and all the members had on me to give me this responsibility. So that was before TiE. And in fact, Akhila before TiE and Akhila after TiE அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். Because I continue to say that I am product of the ecosystem. The ecosystem sort of taught me everything, whatever little I know today. It is only because of the entrepreneurs in the ecosystem and continue to learn from each one of them. And it has been a beautiful journey in the past 11 years. செய்யணும் என்று நினைத்தால் துணிந்தால் செய்தால் சுற்றுச்சூழல் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அருமையான எக்ஸாம்பிள். ஒரு பியூட்டிஃபுல் கண்டினியூவேஷன் அகிலா. ஏன்னா ஒரு ப்ராசஸ் கன்சல்டன்ட், ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் மேனேஜராக இருந்து இப்போ டை சென்னையில் நீங்கள் பண்ணுறதும் அதுதான் நான் நினைக்கிறேன். ஃபெசிலிட்டேட்டிங் மெம்பர்ஸ், ஃபெசிலிட்டேட்டிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எஸ்டாப்ளிஷிங் செவரல் ப்ராசஸஸ் இன்சைட். டை சென்னை பல புதுமைகளை கொண்டு வந்திருக்கு. அதில் ஏதாவது ஒன்று அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி பல புதுமைகளை கொண்டு வந்திருக்கோம் இந்த ரீசெண்ட் பாஸ்ட். அஃப்கோர்ஸ் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸே கொண்டு வந்தோம். பட் எதாவது ஒன்று பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, கரண்ட்லி ஒரு 4.5 years ago, வாட் எவர் வி ஸ்டார்டட் டியூரிங் த கோவிட் பீரியட்னு கூட சொல்லலாம், நட்டனோட கோவிட். அப்போ நாங்கள் தொடங்கின அந்த பர்சனல் போர்ட் இனிஷியேட்டிவ் continues to be one of the flagship initiatives of TiE Chennai. இந்த இனிஷியேட்டிவை எந்த டை சாப்டரும் இது வரைக்கும் பண்ணினதில்லை, நம்ம பண்ணுற மாதிரி பண்ணினதில்லை. அது வரைக்கும் we were also definitely helping all entrepreneurs. In fact, TiE அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மட்டும்தான், அதுவும் டெக் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாக இருந்த காலகட்டம் ஒன்று இருந்தது. அதை பிரேக் பண்ணுறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் நாளாச்சு. வி ஆர் செக்டர் அக்னாஸ்டிக், எந்த செக்டரில் இருக்கிறவங்களும் வரலாம் எங்ககிட்ட, எல்லாருக்கும் நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு திரும்ப 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 சொல்லி சொல்லி ஒரு மாதிரி எல்லாருக்கும் அது புரிய தொடங்குச்சு. அதுக்குள்ளே மெனி திங்ஸ் ஹேப்பன்ட் அண்ட் வி வர் ஆல்சோ டூயிங் குவைட் வெல். அந்த சமயத்தில் கோவிட் வந்தது. அட் தட் பாயிண்ட் எங்களோட பிரசிடெண்ட்டாக, டை சென்னையோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர் மிஸ்டர் சி.கே. ரங்கநாதன் ஆஃப் கவின்கேர் வித்தியாசமாக ஒரு கேள்வியை ஒன்று போட்டார். இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை புதுசாக நம்ம செஞ்சா என்ன,
இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ் டெக்கு அது எல்லாத்தையும் மீறி வி ஆர் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. தெர் இஸ் ஒன் செக்டர் தட் வி ஹவ் நாட் டச்ட் so far, which is that SME and MSME செக்டர். அவங்களுக்கு ஏதாவது புதுசாக செய்யலாமே அப்படின்னா என்ன செய்யலாம்னு யோசிச்சப்ப his idea was why can't we start something called this personal board அப்படின்னு அதை தொடங்கி யோசிச்சு அப்போ தொடங்கப்பட்டது தான் இந்த பர்சனல் போர்டு அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். தட் இஸ் ஒன் இனிஷியேட்டிவ் தட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் as far as TiE Chennai is concerned. பர்சனல் போர்டு இது என்ன, இதனால என்னை போல் ஆண்டர்பிரினருக்கு என்ன பலன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அகிலா. Okay. See, entrepreneurship is always lonely at the top. எப்ப பார்த்தாலும் தனிமை தான். அதுல யார்கிட்ட போய் என்ன சொல்றது, பிரச்சனைகளை யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றது, வீட்ல போய் சொன்னா அவங்களும் டவுன் ஆயிடுவாங்க. நோ லைக் ஆப்வியஸ்லி டவுன் பிளஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி கம்பெனில வேலை செய்றவங்கள்ட்ட பேச முடியாது. அப்புறம் அவங்க என்ன லீடர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? நான் யார்கிட்ட புலம்ப முடியும் அகிலா? எக்ஸாக்ட்லி. நோ லைக் எப்ப பார்த்தாலும் என்னவோ நம்ம எல்லாரும் ரொம்ப வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம்னு ஒரு ஃபசாட போட்டுக்கிட்டு ஒரு முகமுடியை போட்டுட்டு அது எப்ப பார்த்தாலுமே it is not going to help any entrepreneur. ஸோ அந்த தனிமையை போக்கணும் அண்ட் யூ ஆர் நாட் அலோன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தொடங்கப்பட்டது தான் அந்த பர்சனல் போர்ட். என்ன பண்ணினோம் அப்படின்னா பிரிங்கிங் 10 non-competing entrepreneurs together. 8 to 10 ஆரம்பித்தோம். இப்போ we are focusing on 10. ஒரு 8லேருந்து 10 entrepreneurs ஒரு குரூப்பாக போட்டு in an atmosphere of confidentiality. அடித்து கேட்டால் கூட அதில் என்ன நடக்குதுன்னு வெளியில் யாரும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஷியல் அட்மாஸ்ஃபியரில் they can share anything. Their personal challenges, their business challenges, ஃபேமிலியில் இருக்கிற சேலஞ்சஸ் எதை வேணால் பேசலாம். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் இன்டர்கனெக்டட். பர்சனலாக சேலஞ்சஸ் இருந்தால் பிஸ்னஸ்லேயும் அது பிரதிபலிக்கும். ஃபேமிலியில் பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் பிஸ்னஸை இம்பேக்ட் பண்ணும். ஸோ எந்த சேலஞ்சாக இருந்தாலும் ஓப்பன் அப் பண்ணி ஒரு இடத்துல பேச முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளாட்ஃபார்மை, இட் இஸ் ஆக்சுவலி பியர் டு பியர் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். And we started focusing on personal transformation because personal transformation only leads to business transformation. Business-ஐ மாற்றணும்னா பர்சனலாக மாறினா தான் பிஸ்னஸை மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் this is how we started the personal board. ஸோ என்னை பற்றி என் பிஸ்னஸை பற்றி பேசுறதுக்கு என்னோட ப்ரைவேட் பர்சனல் போர்ட். Absolutely. வெரி நைஸ், வெரி நைஸ். அகிலா, TiE சென்னை பற்றி சொன்னீங்க. மெம்பர் அப்படின்னு சொல்கிறீங்க. யார் இந்த மெம்பர்ஸ், வாட் டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் டு யூ ஹேவ், அதை பற்றி சொன்னீங்கன்னா கேட்குறவங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். யார் யார் எங்கே ஃபிட் ஆவாங்க, நான் எதுக்கு மெம்பர் ஆகணும், அதுக்கு என்ன மாதிரி மெம்பர் டைப் இருக்குது நம்மக்கிட்ட? ஓகே, ஸோ there are 3-4 types of membership at this point. ஒன்று வந்து charter membership. Charter members are people who have been there, done that. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ், சீரியல் ஆண்டர்பிரினர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இன்ட்ராப்ரினர்ஸ் who have led successful organizations, அந்த மாதிரி இருக்கிறவங்க with an ability to give back. So in fact we always call it the karma of charter membership, which is to always give back to the people who want to grow. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, நான் பண்ணின தப்பை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பிகாஸ் எல்லா தப்பையும் நம்மளே பண்ணி கற்றுக்க முடியாது. யாராவது பண்ணின தப்புலேருந்தும் நம்ம கற்றுக்கணும் இல்லையா. ஸோ அதை ஓப்பனாக நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், நீ இதை தப்பெல்லாம் பண்ணிடாதேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறவங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அந்த இன்சைட்ஸை ஷேர் பண்ணக்கூடியவங்க, அந்த வில்லிங்னஸும் இருக்கணும் இல்லையா. வில்லிங்னஸ் டு ஷேர் ஷுட் ஆல்சோ பி தேர். இதெல்லாம் இருக்கிறவங்க தான் அந்த சார்ட்டர் மெம்பர் கேட்டகரி. அண்ட் தே ஆல்சோ லைக் தே ஆர் த மென்டர்ஸ் ஃபார் அவர் அதர் மெம்பர்ஸ். ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி சேர்ந்தவங்க கார்ப்பரேட் மெம்பர்ஸ். Corporate members are big companies or big organizations who also become part of TiE Chennai for various reasons. But corporate member ko entrepreneurship ko enna connection nakila? Because they also work with these entrepreneurs. They are enablers, right? Sometimes our associate members, which is the other category I'm going to talk about, இவங்களுக்கு அவங்களோட இணைஞ்சு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். Opportunities, scouting, partnership. Exactly, nice. Partnership. And sometimes they bring a totally different perspective even as mentors. Very nice. Because ஒரு கார்ப்பரேட்டோட என்னோட இணைஞ்சு நீங்கள் வேலை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் செஞ்சால் ஒரு கார்ப்பரேட்டோட இணைஞ்சு வேலை செய்யலாங்கிற பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ they will be able to bring.
ஸோ அது வந்து கார்ப்பரேட் மெம்பர்ஷிப். அண்ட் தி தேர்ட் டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் இஸ் அஃப்கோர்ஸ் தி அசோசியேட் மெம்பர்ஷிப். ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா த பீப்புள் ஹூ ரிசீவ் மென்டரிங், பீப்புள் ஹூ ஹாவ் அன் ஐடியா. எனக்கு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு தெரியல, எப்படி அது வேலைக்காகுமா வேலைக்காகாதான்னு தெரியல அப்படின்னு கேட்டுட்டு நம்மக்கிட்ட வந்தாங்க அப்படின்னா ஐடியா வேலிடேஷன் எல்லாம் நம்ம நிறையா பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் சார்ட்டர் மெம்பர்ஸ். ஸோ அந்த ஐடியா வேலிடேஷன் பேனலில் இவங்களை கொண்டு போய் உட்காந்து வச்சு அதை வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம். ஸோ people who receive this mentoring, people who need help, people who need that hand holding, இவங்கெல்லாம் அந்த அசோசியேட் மெம்பர் கேட்டகரி. ஸோ அந்த மூணாவது கேட்டகரி. நாலாவது கேட்டகரி பிபி, பர்சனல் போர்ட் டைரக்டர்ஸ், people who are part of TiE Chennai's personal boards, and we extend membership benefits to them, but they are personal board directors. Very nice. So we have charter members, corporate members, associate members, personal board directors, and student members. Amazing. Going back, TiE Chennai, TiEயோட tagline fostering entrepreneurship. அது entrepreneurship, அதில் இருக்கிற சேலஞ்சஸை எப்படி எதிர்கொள்வது, எப்படி செயல்படுவது, இதை போலெல்லாம் நீங்கள் நிறையா செய்கிறீங்க. ஆனால் என்ன செய்கிறீங்க? பர்சனல் போர்டு ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க. வேறு என்னெல்லாம் வாட் எல்ஸ் இஸ் TiE டூயிங்? நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பில்லர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. வாரம் நிச்சயமாக ஒரு ஈவெண்ட், இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 ஈவெண்ட்ஸ் இப்போ வந்து ரெகுலராகவே நடத்துகிறோம். பிகாஸ் ஆல் தீஸ் ஈவெண்ட்ஸ் சர்வ் 2 purposes. ஒன் இஸ் நெட்வொர்க்கிங் அண்ட் தி அதர் ஒன் இஸ் எஜுகேஷன், விச் ஆர் த 2 என்ன மாதிரி ஈவெண்ட் அகிலா? இட் குட் பி எனிதிங். ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஈவெண்ட்டாக இருக்கலாம். தேர் ஆர் சம்திங் கால் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ். எங்ககிட்ட ஸ்டார்ட் அப் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப் ஆக்டிவாக இருக்குது, மார்க்கெட்டிங் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப் ஆக்டிவாக இருக்குது, ஹெல்த் கேர் வி ஒர்க் வித் another பார்ட்னர் HTIC. ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் மல்டிபிள் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ். ஸோ இது வந்து ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக ஃபிசிக்கலாக இருக்கலாம். வி ஆல்சோ ஹேவ் எ டீப் டெக் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப். ஸோ அவங்க ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம். இல்லை ஜென்ரலாக, no, like it need not be any specific domain or any specific function. Generally, how to raise funds, அந்த மாதிரி ஏதாவது கூட இருக்கலாம். So we work extensively with several partners to organize such events. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வரவங்க எஜுகேஷன் ஒரு பக்கம், பட் எல்லா ஈவெண்ட்டுக்கும் முன்னால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே வி ஓப்பன் அப் ஃபார் நெட்வொர்க்கிங். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய். வி ஆர்கனைஸ் அன் ஈவெண்ட், 2 pillars of TiE are taken care of. நைஸ். ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னீங்க. ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப் எதுக்காக, எதனால், என்ன செய்கிறோம் அதில்? ஸ்டூடெண்ட்ஸுக்காக TiE குளோபலே 2 இனிஷியேட்டிவ்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வி ஹவ் அடாப்டட் இட் ஃபார் TiE Chennai as well. ஒன்று வந்து TYE, TiE Young Entrepreneurs, that is for school students. 9th கிரேட்லேருந்துன்னு சம்டைம்ஸ் we even accommodate children from 8th. கேட்ச் தெம் யங்கா இது? அதே தான், கேட்ச் தெம் யங் தான். அதாவது ஒன்ஸ் த மைண்ட் எக்ஸ்பான்ஸ் இட் வில் நெவர் கெட் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் டைமென்ஷன்ஸுங்கிற மாதிரி அந்த விதையை முதலே விதைச்சிட்டோம் அப்படின்னா எந்த கிளாஸ்க்கு போனாலும் உடனே எதுவும் ஆண்டர்பிரனர் ஆக போகிறதில்ல. மேபி தே வில் கோ டு காலேஜ், ஆப்வியஸ்லி கெட் இன் டு அ ஜாப் ஆர் சம்திங் லைக் தட். பட் ஆண்டர்பிரனரியல் திங்கிங் இஸ் வாட் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன். ஸோ அந்த திங்கிங் வந்துடுச்சு அப்படின்னா அல்டிமேட்லி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆண்டர்பிரனராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால TYE இஸ் ஒன் ப்ரோக்ராம் ஃபார் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். And the other one is TiE University. We don't call it TiE University now, we call it TiEU. TiEU is like யூனிவர்சிட்டிங்கிற இது இல்லாத வார்த்தை யூஸ் பண்ணாமல் TiEU அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அது வந்து that is for college students. Like several competitions are held, hackathons எல்லாம் பண்ணுறாங்க at the TiE global level, and we have adapted it. ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு விஷயம் TiE Chennai TYEல பண்ண தொடங்கினோம் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு. என்ன அப்படின்னா, வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஸ்கூல். அது ஒரு மாடலாக ஒன்று பண்ணினோம். இட் ஒர்க்ட் அவுட் வெரி பியூட்டிஃபுல்லி. பார்ட் ஆஃப் த கரிக்குலம், ஆண்டர்பிரினர்ஷிப் எஜுகேஷன் ஆஸ் பார்ட் ஆஃப் த கரிக்குலம், ஸ்கூல் கரிக்குலம் உடைய பண்ணினோம். வி டிட் இட் ஃபார் அபவுட் ஒன் ப்ளஸ் இயர்ஸ். இட் வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம். நான் ஆண்டர்பிரினர்ஷிப்பை பற்றி பேசுகிற நமக்குமே ஒரு MVP பண்ண வேண்டாமா? இட் இஸ் அ ஒர்க்கபிள் மாடல் அப்படிங்கிறது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஸோ வி ஆர் ட்ரைங் டு see how this can be expanded to other schools. That is one thing. And thanks to Rotary Club of Madras East and the Greater Chennai Corporation,
we worked with Rotary Club of Madras East அவங்களோட அந்த Wings to Fly ப்ரோக்ராமில் where the corporation school childrenக்கு they held a program and we did that entrepreneurship development for them. So it was a very, very different program and we focused on entrepreneurship education for the corporation school children, which was extremely well received. Akhila, rolling back to our discussion on personal boards. சமீபத்தில் நான் லிங்க்டின்ல பார்த்தேன் டை சென்னையோட ஒரு போஸ்ட். அங்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு. டை மெம்பர்ஸ் இல்லாமல் அந்த மெம்பர் கம்பெனியோட செகண்ட் லெவல் லீடர்ஸுக்கு நீங்கள் ஏதோ ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. அந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்களேன். எல்லா ஆண்டர்ப்ரனருக்குமே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு டை சென்னை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ பர்சனல் போர்ட் டைரக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அவங்களுக்கு வந்து பட்ஜெட் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஹியூமன் ரிசோர்ஸஸில் அவங்களுக்கு வந்து ஹையரிங்கில் பிரச்சனை, ரிட்டென்ஷனில் பிரச்சனை, இதெல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம். ஆப்வியஸ்லி அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தானே நம்ம வேலை. ஸோ கோவிட் டைமில் இன்ஃபேக்ட் தி ஐடியா கேம் ஃப்ரம் தெம். See, these are the opportunities. If we just keep our ears to the ground, opportunities plenty-ஆ இருக்குது. அதை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், லெவரேஜ் பண்ணிக்கிறோங்கிறது தான் நமக்கு முக்கியம். தி ஐடியா ஆக்சுவலி கேம் ஃப்ரம் தெம். எங்கள் எம்ப்ளாயீஸ் நாங்கள் சொன்னால் கேட்குறத விட டை சென்னை சொன்னால் கேட்பாங்க. ஏன்னா இட்ஸ் அ தேர்ட் பர்சன் கம்மிங் அண்ட் டெல்லிங் தெம் அபவுட் சம்திங். அதனால் நீங்கள் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே இதை வந்து எதையாவது ஒன்று செஞ்சால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஆப்வியஸ்லி வி ஆர் அன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆர்கனைசேஷன். முயற்சி பண்ணி பார்ப்போம், ஜெயிச்சா சரி, ஜெயிக்கலைன்னா வழியை மாற்றி சரியாக செஞ்சு பார்ப்போம். அப்படியும் இல்லையா ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இனிஷியலி வி கால்ட் இட் டை ஃபார் எம்ப்ளாயீஸ் அண்ட் இட் வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நம்ம ஒன்றுமே பண்ணல. வி ஒன்லி ஒர்க்ட் ஆன் தி பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் ஆஃப் அவர் பர்சனல் போர்ட் டைரக்டர்ஸ். பேசிக்கலி டாப் டவுன் பாட்டம் அப் அப்ரோச் தான். We were working on their personal transformation. அதே மாதிரி we started working on the personal transformation of their employees. And over a period of time, அந்த TiE for employees அப்படிங்கிற பேரை மாற்றி we did TiE for future leaders. Very nice. And currently we have இப்போ 8th batch போயிட்டுருக்கு. And we have TiE for future leaders basic and TiE for future leaders advanced. இந்த advanced course is for the second line leaders which got over very recently. அதை பற்றி தான் நீங்கள் லிங்க்டின்ல பார்த்துருப்பீங்க. அருமையான சொல்யூஷன். அண்ட் டையே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனரியல் ஆர்கனைசேஷனாக மாறிடுது. அதுவும் இவங்க வந்து எனக்கு இந்த பிரச்சனை எப்படியாவது சால்வ் பண்ணுங்கள். பிரச்சனை எல்லா கம்பெனியும் இருக்கிறது தான் அகிலா. நானும் 2-3 கம்பெனி நடத்துகிறேன். அந்த நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு வருது? எல்லாம் என் தலையில் தான் உட்காரணுமா, நான் தான் எல்லா முடிவும் எடுக்கணுமா? அவங்கள தயார் பண்ணுறதும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதை ஓரளவுக்கு நான் டை சென்னை மெம்பராக இருக்கிறதுனால ஆஸ் அ பார்ட்னர் தாய் செய் மாதிரி தான். நம்மளோடது என்ன ஃபாஸ்டரிங் ஆண்டர்பிரினர்ஷிப். கரெக்ட். ஸோ எனக்கு இது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இந்த சொல்யூஷனை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. அருமை. கேட்குறவங்க யூ கேன் கோ டு TiE Chennai வெப்சைட் அண்ட் ஆல்சோ ரீட் அப் ஆன் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் TiE for future leaders. அகிலா, 2025 நமக்கு ஒரு வெரி ஸ்பெஷல் இயர். ஏன், எதுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, 2000 TiE Chennai தொடங்கப்பட்டது. ஸோ 2025 is our silver jubilee. 25 வருஷம். டைம் டு ரிஃப்ளெக்ட், டேக் ப்ரைட் இன் வாட் வி ஹவ் டன் ஸோ ஃபார், கமிட் டு வாட் வி ஹாவ் டு டூ இன் த ஃபியூச்சர் அண்ட் செலிப்ரேட் தி என்டையர் ஜேர்னி. இந்த நேரத்தில் TiE Chennai இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேரோட கான்ட்ரிபியூஷன். அதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த அத்தனை பேரும் போட்ட அந்த ஃபவுண்டேஷன் மேலே இன்னைக்கு TiE Chennai ஏறி கட்டடம் கட்டிகிட்ருக்கு அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் தான் காரணம். 2000 ஆரம்பித்தது மிஸ்டர் KV ரமணி, சார்ட்டர் பிரசிடெண்ட். அதுக்கப்புறமா HR ஸ்ரீனிவாசன் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ராம்ராஜ் பிகேம் த பிரசிடெண்ட். ராம்ராஜோட அந்த பீரியடில் தான் செக்ரட்டேரியட் ஆக்சுவலி வாஸ் ஃபார்ம்ட். அது வரைக்கும் சின்னதாக அந்தந்த பிரசிடென்ட்ஸோட கம்பெனிஸில் நடந்துட்டு இருந்த ஒரு அந்த ஆர்கனைசிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆல் தேட் ராம்ராஜோட பீரியடில் தான் செக்ரட்டேரியட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்தது. அதுக்கப்புறமா லக்ஷ்மிக்கு அப்புறமா
நாருக்கு அப்புறமா சங்கர், சங்கருக்கு அப்புறமா சிகேஆர் அண்ட் டுடே ஸ்ரீராம். த லெகசி ஆஃப் எவ்ரி ஒன் கண்டினியூஸ். எஸ். அவங்க பீரியடில் என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சதுனால தான் இன்னைக்கு the entire TiE global ecosystem is looking up to TiE Chennai and saying no, like இந்த மாதிரி ஒரு சாப்டர் இருக்கணும், நாமளும் இந்த மாதிரி ஒரு சாப்டர் நடத்தணும், இது ஒரு மாடல் சாப்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அத்தனை பேரும் போட்ட அந்த ஃபவுண்டேஷன் மேலே இன்னைக்கு நாம் சின்னதாக அழகான ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருக்கோம். அண்ட் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ டு என்ஷூர் தட் வி கண்டினியூ திஸ் லெகசி அண்ட் அந்த லெகசியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவசியம். நிச்சயமா செலிப்ரேட் பண்ணினா தானே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கவும் முடியும். அந்த ஜேர்னியை தொடரணும் அப்படிங்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட்டையும் நம்மளால கொடுக்க முடியும். 25 வருஷம் இதை செஞ்சுருக்கோம், பட் செய்யறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அதை செய்யறதுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இதையுமே சேர்ந்து கொண்டாட வேண்டாமா? 100%. அதற்காக தான் நாம் January 25th, 2025 we are celebrating our silver jubilee. Very nice. And இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லாரும் அந்த எங்களோட செலிப்ரேஷனுக்கு நம்மளோட சேர்ந்து அதை கொண்டாடுறதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரியே பண்ணிட்டு we are ending it up with an awards night, எப்பவும் போல டைகான் பண்ணுற மாதிரியே. So we request all the listeners to join our silver jubilee celebrations. Very nice. அகிலா, TiE ப்ரோக்ராம்ஸ் பற்றி கொஞ்சம் சொன்னீங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 1-2 போயிட்டுருக்கு, வர்ச்சுவல், ஹைப்ரிட், இன் பர்சன், ஃபார் மென்டரிங், எஜுகேஷன், நெட்வொர்க்கிங், இன்குபேஷன், ஃபண்டிங் எல்லாம் போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறோம் நம்ம TiE சென்னையில்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, என்னெல்லாம் அவங்க எந்த இடத்துல எல்லாம் தடுமாறுறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஹேண்ட் ஹோல்டு பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோல். அப்படி பார்க்கும்போது பலருக்கு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறது எப்படிங்கிறதுலேருந்தே பிரச்சனை இருக்குங்கிறது தெரிய வந்தது. கம்பெனி எப்படி ஃபார்ம் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக எப்படி மாற்றுறது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஒரு கம்பெனியை நடத்துறதுக்கு கம்ப்ளையன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இல்லை ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ அதுக்கு காஸ்டிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ we decided to do something called TiE Essentials. அதாவது இப்போ சீசன் 2 போயிட்டுருக்கு. சீசன் 1 60 எபிசோட்ஸ். இதை செஞ்சவர் நம்ம சார்ட்டர் மெம்பர் கண்ணன். இன்னும் தொடர்ந்து போயிட்டுருக்கு. சீசன் 2 ஒரு ஸ்டேஜில் அதை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, ஆண்டர்பிரினர்ஸோட டவுட்ஸை அவங்க கேட்க இண்டிவிஜுவலாக, ஏன்னா ஒருத்தருக்கு இருக்கிற டவுட் இன்னும் 10 பேருக்கும் இருக்கலாமே, அது மாதிரி கிளியர் பண்ணுற மாதிரி அப்படி சீசன் 2 இஸ் கோயிங் ஆன் லைக் தட். ஸோ எசென்ஷியல்ஸ் இட் ஹஸ் பிகம் another one of the sought after programs of TiE Chennai. ஒரு மாதத்தில் 2 தடவை நடக்குது, Thursdays, alternate Thursdays. இது ஒன்று. ரெண்டாவது, there's another big challenge for the entrepreneurs. என்ன அப்படின்னா, இந்த பர்சனல் ஃபினான்ஸையும் பிஸ்னஸ் ஃபினான்ஸையும் குழப்பிக்கிற அந்த ஒரு இது இருக்கு, பெரிய சேலஞ்ச். ஒரு அளவு வரைக்கும் லெஃப்ட் பாக்கெட் ரைட் பாக்கெட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுவும் என்ன தானே அதுவும் என்ன தானே, இங்கிருந்து எடுத்து போட்டா என்ன, அங்கிருந்து எடுத்து போட்டா என்ன. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. தெர் இஸ் சம்திங் தட் யூ நீட் டு டூ. இது மாதிரி தீஸ் ஆர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், ஹவு கேன் யூ க்ரோ யுவர் பர்சனல் வெல்த் அண்ட் ஹவு கேன் யூ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த டூ, கீப் டூ செப்பரேட். இது ரெண்டையுமே அப்படிலாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குதோன்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால நாங்கள் ஆரம்பித்த ப்ரோக்ராம் தான் TiE சென்னையோட வெல்த் வைஸ் சீரீஸ். இப்போ 1 வருஷமாக போயிட்டுருக்கு அந்த வெல்த் வைஸ் சீரீஸ். அதை செய்கிறவரும் நம்மளுடைய சார்ட்டர் மெம்பர் சுந்தரேஸ்வர். இது 2வது ப்ரோக்ராம். அண்ட் இது மாதிரி என்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பெயின் பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வி கண்டினியூ டு கிரியேட் ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டட், டாக்ஸ் ரிலேட்டட் சேலஞ்சஸ், கேள்விகள் எப்போ பார்த்தாலும் ஏகப்பட்ட கேள்விகள். என்ன எது பண்ணுறது, இது சரியா அது தப்பா, யார்கிட்ட போய் கேட்குறது, அது ஒருத்தர்கிட்ட போய் அதை கேட்டோம் அப்படின்னா அவங்க தான் சரியாக சொல்கிறாங்களா, இது எங்கே போகிறதுங்கிற ஒரு பெரிய குழப்பம், அது ஒரு விஷயம். அதே மாதிரி லீகல், இந்த லீகல் கம்ப்ளையன்ஸ் எல்லாம் என்ன, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா யார்கிட்டையாவது போக முடியுமா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது என்னவாவது லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா, இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்குறது தெரியல. அதே மாதிரி மார்க்கெட்டிங், இது ஒரு பெரிய ஒரு கடல், அதுலேயும் ஏகப்பட்ட கேள்விகள்.
ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருக்குதுங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுது. ஆமா. ஸோ நாங்கள் தொடங்கினது 3 கிளினிக்ஸ். ரைட். ஒன்று டேக்ஸ் கிளினிக், ஆமா. ஒன்று லீகல் கிளினிக், ஒன்று மார்க்கெட்டிங் கிளினிக். ரைட். இது 3க்கும் ஒரு ஃபார்மை போட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுவோம். யார் யாருக்கு என்னன்னைக்கு என்ன கேள்வி வருதோ அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. TiE Chennai செக்ரட்டேரியட் பிக்ஸ் இட் அப், சென்ஸ் இட் டு அவர் எக்ஸ்பர்ட்ஸ். எங்களோட டேக்ஸ் கிளினிக் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறவர் எங்கள் சார்ட்டர் மெம்பர் வைத்தீஸ்வரன். அண்ட் லீகல் கிளினிக்கு பதில் சொல்கிறவர் சிவா, விஎன்எஸ் லீகல் சிவா. அண்ட் மார்க்கெட்டிங்க்கு சொல்கிறவர் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் பதில் சொன்ன உடனே எடுத்துட்டு வி சென்ட் இட் பேக் டு தி entrepreneurs. And we are also compiling all of those answers so that ஒரு FAQ மாதிரி போட்டு நம்ம வெப்சைட்டில் போட்டால் சேம் கொஸ்டின்ஸ் சேம் ஆன்சர்ஸ் நீட் நாட் பி ரிப்பீட்டட் இல்லையா? அப்படிங்கிறதுனால அதை கம்பைல் பண்ணிட்டும் போயிட்டுருக்கோம். திஸ் இஸ் ஒன் திங். தி அதர் இன்ட்ரெஸ்டிங் திங், ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் அவர் மெம்பர்ஸ் நோ, நாங்கள் இதை பற்றி ஜாஸ்தி பேசினதில்லை. Another thing, biggest thing we realized is lack of psychological safety. இப்போ நம்ம எப்படியும் எம்ப்ளாயர்ஸ் கிட்டேயும் we work with our personal board directors and we also work with the employees. எதையாவது நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்க கிட்ட நீங்கள் ஏன் இதை உங்கள் எம்ப்ளாயர் கிட்ட போய் சொல்கிறதில்ல அப்படின்னு கேட்டால் the first thing they say is, ஐயோ எங்களுக்கு வேலை போயிட்டா என்ன பண்ணுறோம், எங்களை தப்பாக நினச்சிடுவாங்க, கண்ணு வச்சிருவாங்க, எங்களை ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி தீஸ் were the responses we received. So we said இது எப்படியாவது ஒன்று பிரேக் பண்ணும். This has to be sort of taken care of. We started an initiative called கை கொடுக்கும் கை. அதில் என்ன பண்ணினோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ், அவங்க எம்ப்ளாயர் வரமாட்டாங்க அந்த மீட்டிங்க்கு. We bring totally different set of employers and employees and then put them together in a Zoom meeting and say என்ன கேள்வி யாரை வேணும்னாலும் கேட்டுக்கோங்க. Right. And the impact of that program has been profound. In fact, to the extent that the employers came back to us and said that எங்க எம்ப்ளாயீஸும் இப்படி தானே நினைப்பாங்க, நாங்களும் இந்த தப்பெல்லாம் தானே பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இது ஒரு வருஷமா மாதம் ஒரு தடவை கண்டினியூஸாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. ஸோ எங்களுக்கு என்னென்னா, நாளைக்கே ஏதாவது ஒரு பெயின் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி புதுசாக எதையாவது ஒன்று போட்டுருவோம். அகிலா, TiE Chennai நடத்துறது ஒரு ஆண்டர்பிரனர் ஹாஸ்பிட்டல். எனக்கு இன்னைக்கு இந்த வியாதியில் உங்ககிட்ட வந்தால் அதுக்கு என்னன்னு பார்த்து குணப்படுத்துறதுக்கு வைத்தியம் பார்த்து அனுப்பி விட்டுருவீங்க. நிச்சயமா. வெரி நைஸ். அந்த என்ன வைத்தியம் பண்ணோம், என்ன பிரச்சனைங்கிறதையும் ஓப்பன் சோர்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க. நாளைக்கு வேற யாருக்கும் அந்த பிரச்சனை வந்தால் Absolutely. And TiE Chennai Secretariat, like I have to mention about them. ஆமாம். Nichema, without them, I don't think TiE Chennai would have reached anywhere. Wherever we are currently, extremely passionate, right, extremely committed, extremely dynamic team. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கொஸ்டின் யாராவது ஏற்கனவே கேட்ட கொஸ்டினை வந்ததுன்னா நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. அவங்களே கொஸ்டினை பார்ப்பாங்க, அவங்களே ஆன்சரை பார்ப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு இதுதானே ஆன்சர் அப்படின்னு இதையே அமுச்சு விட்ருவாங்க. டு தட் எக்ஸ்டென்ட் யூ அப்ளை யுவர் மைண்ட் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங் அப்படிங்கிறதுல they are trained, extremely passionate and committed team. I'm very, very happy to have them as part of our team. Excellent. கலக்கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கு. நான் கேட்க வேண்டிய கேள்வி, என்ன புதுமை, என்ன புதுசாக பண்ணிட்டு இருக்கீங்க? புது வருஷம் வரப்போகிறது, 2025 பார்க்க போகிறோம். வாட்ஸ் நியூ அட் TiE Chennai? நம்ம ஆண்டர்பிரினர் கிட்ட எப்போவுமே என்ன சொல்லிட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னா, ஃபார் யூ டு ரன் யுவர் பிஸ்னஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி you need to take care of 5 things. One is of course strategy. அந்த ஸ்ட்ராட்டஜியை செயல்படுத்த ஒரு சரியான ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற சரியான வேலைக்கு சரியானவங்க பீப்புள், அவங்க தங்க வேலையை சரியாக செய்யறதுக்காக நாம் போட வேண்டிய ப்ராசஸ், இது எல்லாத்துக்கும் மேலே டெக்னாலஜி. இப்போ நம்மக்கிட்ட முதல் நாள் இருக்குது, நாமளும் மற்றவங்க கிட்ட டெக்னாலஜியை நீங்கள் யூஸ் பண்ணணும், டெக்னாலஜியை நீங்கள் லெவரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா நாம் முதல்ல அந்த டெக்னாலஜியை லெவரேஜ் பண்ண தொடங்கணும். அதனால இப்போ நாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறது அந்த டெக்னாலஜி சைட். ஆக்சுவலி இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வி ஆர் கோயிங் டு லான்ச் அவர் LMS, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அண்ட் PBMS, வி கால் இட் த பர்சனல் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வாட் எவர் கேன் பி மெஷர்ட் ஒன்லி கேன் பி இம்ப்ரூவ்டு இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன அந்த மாதிரி சேஞ்ச் இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ண தொடங்கணும்.
அண்ட் நம்ம டை சென்னை செக்ரட்டேரியட்லேருந்து அந்த சேஞ்சஸ் நடந்துட்டுருக்குதாங்கிறத மானிட்டர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு அவர் பிரசிடென்ட் ஃபார் பில்டிங் திஸ் ஃபார் அஸ். ஸோ டெக்னாலஜி இஸ் கோயிங் டு பி த கேம் சேஞ்சர் ஃபார் டை சென்னை. இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்கேல் அப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு டெக்னாலஜி இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஈவன் பாசிபிள். So what actually got us thus far is not going to take us to the next level. So technology, more or less like an overhaul, completely new that we are going to come up with. Yes, that's right. Much required and leading by example. Absolutely. நம்ம செய்யாத ஒண்ணு செய்யன்னு யார்கிட்டயும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அகிலா, நான் வந்து I have been a TiEChennai member for a long time. முதல்ல 5 பேர் 10 பேர் வருவாங்க மீட்டிங்க்கு, ஒரு 10 பேர் 15 பேர் ஆச்சு. இப்போ எந்த மீட்டிங்க்கு வந்தாலுமே ஒரு கலகலன்னு இருக்கு. நெட்வொர்க்கிங்க்கு மட்டும் வந்தால் கூட பிரமாதமாக இருக்குது. அத்தனை பேர், அத்தனை புதுமுகங்கள், எத்தனையோ பேர் வேறு ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வராங்க நம்ம மீட்டிங்க்கு. அவங்க சார்பில், ஏன் சார்பில் அடுத்த கேள்வி உங்களுக்கு, அடுத்தது என்ன புதுமை அடுத்தது? ஆனால் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கேல் அடுத்த வருஷம் இல்லாமல் என்ன அவுட்லுக், என்ன உங்கள் கோல்ஸ், டார்கெட்ஸ், ஆம்பிஷன்ஸ்? பெரிய ஆம்பிஷன், பெரிய கனவு. நைஸ். அடுத்த 10 வருஷத்தில் 10,000 பர்சனல் போர்ட்ஸ். அது வந்து நம்ம ஃப்ளாக்ஷிப் அந்த இனிஷியேட்டிவ் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய கனவு. பட் ஓவரால் கனவு என்ன அப்படின்னா, டை சென்னையோட இணைஞ்ச எந்த ஆண்டர்பிரினராக இருந்தாலும் ஒரு வேல்யூஸ் பேஸ்டாக ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி நேஷன் பில்டிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஐ மீன் அல்டிமேட்லி ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் ஒன்லி அபவுட் தட் நேஷன் பில்டிங், ரைட்? அதுக்கு டை சென்னை என்னெல்லாம் செய்யணுமோ, இப்போ புதுமைகளை புகுத்திக்கிட்டே இருக்குமே, என்ன பெயின் பாயிண்ட்டோ அதை கண்டுபிடிச்சி இன்னும் எப்படி வேல்யூ ஆட் பண்ணலான்னு பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி பல புதுமைகளை தொடர்ந்து இன்னும் நிறைய நம்ம மெம்பர்ஸ் எதிர்பார்க்கலாம். பிரம்மாண்டமான கனவு. அடுத்த 10 வருஷத்துக்கு எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியும் ரெடி, அதற்கான ஸ்ட்ரக்சரும் ரெடி. பியூட்டிஃபுல். ஸோ டை சென்னை நான் ப்ராஃபிட் அசோசியேஷனாக இருந்தாலும் நடைமுறை பாவனை எல்லாம் பார்த்தா ஒரு entrepreneurial வெஞ்சருக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்கிறோம். அதுவும் 25 வருஷம் now we have grown past the teenage to a growth stage that போயிருக்கோம். அகிலா, தேங்க்யூ வெரி மச். பல கதைகள் மென்ல ஆரம்பித்தோம். மென்டரிங், எஜுகேஷன், நெட்வொர்க்கிங், இன்குபேஷன், ஃபண்டிங், ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு டை சென்னை ஆஸ்பத்திரி மாதிரி எனக்கு என்ன தேவையோ அங்கே வந்து டிஸ்பென்சரியில் வாங்கிக்கலாம். வியாதினா டாக்டரை பார்க்கலாம். எந்த டாக்டர் எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போகணுங்கிறது கிளியராக போட்டிருக்கீங்க. இன்னும் அருமையாக சொன்னீங்க. கர்மா ஆஃப் அ மெம்பர். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும், நல்லது மறுபடியும் நம்மிடம் தேடி வரும். அதுதான் ஒரு சார்ட்டர் மெம்பர் கர்மான்னு சொன்னீங்க. எல்லா மெம்பருக்கும் இதுதான் கர்மா. நான் செய்த தவறை நீ அறிந்து நீ புதுசாக தவறு செய் சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி 10 பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க, இது செய்யாத, வேறு மாதிரி செய் அப்படின்னா தட் இஸ் ஆட்டோமேட்டிக். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த பர்சனல் ஃபினான்ஸ், பிஸ்னஸ் ஃபினான்ஸை பிரிக்கிறது, அதை எப்படி பிரிக்கணும், ஏன் பிரிக்கணும், அதனால் என்னோட சொத்துன்னு வச்சுக்கலாமே, என்னதான் இருந்தாலும் ஒரு சேவிங்ஸ் வேணும். என் பர்சனல் சேவிங்ஸை எப்படி பில்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு கிளினிக். டை எசென்ஷியல்ஸ், யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேள்வி கேட்டாக்கா அதை பதில் சொல்கிறதுக்கு டேக்ஸ் கிளினிக், லீகல் கிளினிக், மார்க்கெட்டிங் கிளினிக், அதே மாதிரி பல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ், ஒவ்வொரு டிவிஷனுக்கு என்ன தேவையோ கிராஸ் பாலினேஷன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அகிலா, டையோட இனிஷியேட்டிவில் கை கொடுக்கும் கை. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கே அந்த சைக்கலாஜிக்கல் சேஃப்டி. ஆண்டர்ப்ரனர் மென்டல் வெல்பீயிங் ஒன்று இருக்குது. பட் என்னோட மக்கள் நல்லா இருந்தால் தான் கம்பெனி நல்லாயிருக்கும். தேர்ஃபோர் நானும் நல்லா இருப்பேன். which is what I love the most. And கடைசியாக சொல்லி முடிச்சது நீங்கள் வந்து நேஷன் பில்டிங்க்கு. கமல் ரேக்கி, ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ், ஏர்லி பைனியர் ஸ்டைலில் அவர் ஒரு பல வருஷம் 15-17 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேசும்போது, எந்த பேரண்ட்ஸும் தன் சேய்கிட்ட போய் நீ போய் ஆண்டர்ப்ரனராக இரு பேட்டா, ஆண்டர்ப்ரனர் பண்ணணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த காலகட்டம் இப்போ மாறிட்டு இருக்கு. வித் TiE அண்ட் அதர் இனிஷியேட்டிவ்ஸ். ஆண்டர்ப்ரனர்ஷிப் என்றால் என்ன, இப்போது A+B² சொல்லித்தராங்க, சார்ல்ஸ் லா, பாயில்ஸ் லா. அதோட இப்போ ஸ்கூல் லெவலில் ஆண்டர்ப்ரனர்ஷிப் சொல்லி கொடுத்தா அதுவும் ஒரு கெரியர் ஸ்ட்ரீம். அதுக்கு டை சென்னை மிகப்பெரிய சீடிங் அண்ட் ஃபவுண்டேஷன் பில்டிங். மென்னு சொல்லி மென்னை கவர் பண்ணிட்டோம், TiEன்னு சொல்லி குழந்தைங்களை கவர் பண்ணிட்டோம். வாட் அபவுட் விமென்? டை சென்னை பெண்களுக்கு என்ன செய்யுது? டை சென்னை இஸ் ஆல்வேஸ் வெரி இன்க்ளூசிவ். So again, TiE Globalோட another initiative is TiE Women.
we have also adapted that. And TiE Women அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே தனியாக பண்ணுறோம் for women entrepreneurs. And every year, a representative from TiE Chennai, a winner, regional winner from TiE Chennai, represents TiE Chennai at the global level in the pitching competition that happens at the TiE Global Summit every year. So there is a separate program for women entrepreneurs. That's it for today on Breakthroughs and Blunders Tanglish podcast. இந்த பாட்காஸ்ட்ல பங்கேற்கணுமா? கான்டாக்ட் TiE Chennai.